வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் சொல்லப்போகும் கதை திருக்குறிப்பு நாயனார் என்க ஒரு சிவபக்தரை பற்றி. இந்த நாயனார் என்பவர் வண்ணான், அதாவது சலவை தொழிலாளி. இவர் காஞ்சிபுரம் மாநகரில் வசித்து வந்தார். காஞ்சிபுரம் நகரில் வேகவதி என்ற ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றுல டெய்லி எடுத்துன்னு போயிட்டு துணி, எல்லாரோட அழுக்கு துணியும் எடுத்துன்னு வந்து துவைச்சி அதை க்ளீன் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பண்ணின்னு இருந்தார். ஆனால் மிகுந்த சிவபக்தர். சதா அவர் மனது எப்போதும் நமச்சிவாயம் சொல்லிக்கொண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து தினமும் ஒரு சிவனடியாருக்கு துணியை துவைத்து கொடுத்த பின்பு தான் வீட்டிற்கே செல்வார். ஏதாவது ஒரு சிவனடியாரை பார்த்து அவருடைய அணிந்திருக்கிற அந்த அழுக்கு துணியை வாங்கி துவைச்சி காய வச்சு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம்தான் இவர் தன்னோட தொழிலை செஞ்சு அப்படி வாழ்ந்து இது ஒரு பெரிய கொள்கையாக கடைபிடிச்சுருந்தார். அந்த சிவ தொண்டர்களுக்கு சிவனடியார்களுக்கு செய்தால் அது சிவபெருமானுக்கே செய்த ஒரு பணின்னு அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவருக்குன்னு டெய்லி ஒரு சிவனடியார் எங்கேருந்தாவது யாராவது ஒருத்தர் கிடைப்பார். அவரை கூப்பிட்டு அவர் துணியை வாங்கி துடைச்சி துவைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி இருக்கிறது சிவபெருமான் அவரை சோதிக்கணும் என்று அவருடைய பக்தியின் மீது ஒரு சோதனை வைப்போம் என்று சிவபெருமான் என்ன செய்கிறார், ஒரு நாளைக்கு ஒரு வயசான ஒரு சிவனடியாராக வரார். பார்த்தாலே அவ்வளோ ஒரு வீக்காக இருக்க மாதிரி இருக்கார். இவர் இன்றைக்கி இன்னும் யாரையும் காணுமே, எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலேன்னு ரொம்ப தவிச்சுட்டு இருக்கிறது அந்த குளத்து நதி கரை கிட்டக்க வரார். வந்த உடனே ஆஹா, இன்றைக்கி பொழுது சாயறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது பண்ணணும்னு நினச்சோம், பகவானே அவர் அனுப்பிச்சிருக்காருன்னு ஓடி போய் அவரை கை தாங்களாக ஆக்ஷன் ஐயா வாங்க, ரொம்ப முடியாமல் இருக்கீங்களே ஐயா, மெதுவாக உட்காருங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதா, இவ்வளோ வீக்காக இருக்கீங்களேன்னு அவரை ரொம்ப பணிவாக அன்பாக ஆக்ஷன் உட்கார வச்சு பேசிட்டு, இந்த மாதிரி உங்கள் துணி ரொம்ப அழுக்காக இருக்குது, வஸ்திரம் தயவுசெய்து கொடுங்க, நான் அதை தண்ணியில் நல்லா உங்களுக்கு அலசி துவச்சி காய வச்சு உடனே தரேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், இல்லைப்பா, எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு கந்த துணி தான், இதை நான் கொடுத்துட்டேன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன், எனக்கு ராத்திரியில் வேறு ஒன்றுமே துணி கிடையாது, இதே தான் நான் போத்திப்பேன், இதிலே தான் நான் இருக்கேன், குளிரும் எனக்கு, அதனால் வேண்டாம், பரவாயில்ல, அழுக்காக இருந்தால் இருந்துட்டு போட்டோம். இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து கொடுங்க, நான் ராத்திரி வரலும் எதுக்கு ஐயா உங்களுக்கு, இப்போ வெயில் அடிக்குது, துணியை துவைக்க போகிறேன், காய வச்சேன், உடனே கொடுத்துருவேன், நீங்கள் அது வரலும் கொஞ்சம் ஒரு மர நிழலில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற. அவர் முடியாதுங்கிறார். இல்லை, நீங்கள் தயவுசெய்து இதை நான் ஒரு சிறிய ஒரு சிவனடியார்களுக்கு செய்கிற தொண்டுன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கின்னு சோதனையாக எனக்கு யாருமே வரல, நீங்கள் ஐயா தான் வந்தீங்க, தயவுசெய்து கொடுங்கன்னு ரொம்ப காலில் விழாத குறையாக கெஞ்சுறார். சரி, நீ எனக்கு இப்போவே கொடுத்துருவேன், ஒரு மணி நேரத்துக்குள்ளேன்னா நான் தருவேன், நிச்சயம் ஐயா, பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்கிறது, நிச்சயமாக நான் கொடுத்துட்றேன். சரின்னு வாங்கி துவைக்கலான்ட்டு தண்ணியில் இறங்கி அந்த இதில் கசக்கி துவைச்சி பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு ஒரு மழை, பெரிய மழை, அப்படி ஒரு மழை கொட்டுறது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி இந்த துணியை காய வைப்போம். அந்த வயசானவரோ வெறும் இதை வண்டி கட்டிட்டு உக்காந்துட்ருக்காரு, துணியை கொடுக்கணும் அவருக்கு, இது என்னடா சோதனை அப்படின்னு தவிக்கிறார். என்ன பண்ணலாம், எப்படி காய வைக்கலாம், மழை நிற்காது போல் இருக்கேன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாரு. மழை நின்னா மரத்தில் கட்டி காய வச்சிடலான்னு, ஆனால் மழை நின்ன படம் இல்லை, இப்படியே போயின்ட்டுருக்கு. அப்போ இவருக்கு ஆஹா, நம்ம சொன்ன ஒரு வாக்கு, அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு சொன்னால் அதை கடைப்பிடிக்கணுங்கிற ஒரு கொள்கை எல்லா ஜனங்களுக்குமே முக்கால்வாசி இருக்கும். ஏன்னா வாக்கு மாறக்கூடாது. நம்ம அவருக்கு உடனே கொடுப்போம்னு நினச்சோம், இப்படி சோதனையாக மழை வந்துடுத்து, நம்மளால் நம்ம சொன்ன வாக்கை நிறைவேற்ற முடியல, ஸோ ஒரு சிவனடியாருக்கு நம்ம பெரிய அபராதம் பண்ணிட்டோம், இனிமேல் இதுக்கு மேலே நான் உயிர் வாழ்ந்தால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த துவைக்கிற பெரிய பாறை இருக்குது, அதில் போய் மண்டையை முட்டிக்கிறார். இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், ஒரு சொல்லை நான் காப்பாற்ற முடியலன்னா ஒரு சிவனடியாருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி முட்டிண்டு அப்படியே ரத்தம் வருது. பாறையிலேருந்து ஒரு கை தடுத்து, திருக்குறிப்பு நாயனார் அப்படின்னு அவரை கூப்பிட்டு தடுத்து நிறுத்துறார். உன்னை சோதிக்கிறதுக்கோசரம் தான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவனடியார் பார்த்தா மேலே ஆகாசத்தில் சிவபெருமானும் உமயமயமாக காட்சி கொடுக்குறார். இவருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா, என்னடா இது, நம்ம பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சுவாமி தரிசனம் நமக்கு கிடைக்கிறதுன்னு ஒரே சந்தோஷப்படுறாரு. ஐயனே, எனக்கோசரம் தடுத்தாட்கொண்ட நீ வந்தியா அப்படின்னு. இல்லைப்பா,
நீ இதை ஒரு பெரிய ஒரு கொள்கையாக வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வஸ்திரத்தை துவச்சி தரதுங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அதை நீ எவ்வளோ தீவிரமாக, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக அன்னைக்கு ஆரம்பித்து தான் நீ பண்ணுற. அந்த உன்னோட ஒரு செயலோட ஒரு சிறப்பை உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் என்னோடய நோக்கம். அதுக்கு தான் நான் அப்படி ஒரு சிவனடியாராக வந்தேன். நீ உன்னோட இதில் நீ ரொம்ப தீவிரமாக இருந்து கொள்கையில் விடாத இருந்து நல்லபடியாக பண்ணின. ஸோ என்னோட வர சிவனடியார்களை உள்ள குறிப்பை அறிஞ்சு நீ இந்த மாதிரி நீ பண்ணதுனால உன் பெயர் இன்று முதல் திருக்குறிப்பு நாயனார் அப்படிங்கிற பெயரோடு நீ விளங்கிட்டு வா. பின்னாடி என்கிட்ட சரணடைவாயாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவரை இது பண்ணிவிட்டு பிளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு சுவாமி மறைஞ்சுட்டார். ஸோ அவர் காஞ்சிபுரத்தில் சென்னைக்கு அருகில் தான் வாழ்ந்துன்னு வந்தார். இந்த சிவனடியாரின் கதையை கேட்டு குழந்தைகளே, நாமும் பண்ணுவோம், பக்தி பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். சில சமயம் நம்ம சொன்ன சொல்ல மீறி வாக்கு கொடுக்குறோம், ஆனால் அதை கடைப்பிடிக்கிறதில்ல. நம்மளால் முடிஞ்சால் ஒரு வாக்கு கொடுக்கணும். இல்லை நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது, இது செய்ய முடியாதுன்னா ஒருத்தருக்கு ஃபால்ஸாக ஒரு நம்பிக்கை வரா மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இந்த கொள்கையை நீங்களும் வளர்த்துக்கோங்க குழந்தைகளே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.